நீங்கள் முக்கியமான 2-3 விஷயத்தை வந்து பார்த்தே ஆகணும். என் ஃபோனே பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கரமாக பெயிண்ட்டு அதெல்லாமே இருக்குது. ஏன்னா என்னோடது பிளாஸ்டிக்கு. ஸோ கவர் போடும்போது அந்த எட்ஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து லாஸ் ஆகும். வீடியோஸ் போட்ட வரைக்கும் டெக் பாஸ் ஆகட்டும், தமிழ் டெக் ஆகட்டும், பெரிய பெரிய டெக் சேனல் எல்லாருமே இருக்கட்டும், அவங்க எல்லாருமே ஃப்ளிப்கார்ட்டை கழுவி ஊற்றிருக்காங்க. ஸோ ஓகே எல்லாருமே எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? நானும் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரியே தான் ஒரு ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை பார்க்கணும் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது ஃப்ளிப்கார்ட்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், இல்லை அமேசானில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே பண்ணும்போது நீங்கள் முக்கியமான 2-3 விஷயத்தை வந்து பார்த்தே ஆகணும். ஸோ அது என்னங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லிகிட்டே இருந்தேன் இல்லையா ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான டைம் இப்போ வந்துருச்சு. ஸோ புது ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வரப்போகுது. அது ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான ஒரு ஃபோனாக இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது என்ன ஃபோன் அப்படிங்கிறத தெளிவாக அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு ஃபோனை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து கேட்பான், நீங்கள் வந்து எந்த கண்டிஷனில் இருக்குது, ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கா, இல்லை ஏதாவது பிரேக் ஆகிருக்கா, இல்லை ஏதாவது ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்படி நீங்கள் வந்து அவங்க வந்து கேட்கும்போது உங்கள் ஃபோன் ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது, நீங்கள் ஃபோன் மாற்றுறதுக்காக வேண்டியே நீங்கள் வந்து இந்த ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே நீங்கள் ஃப்ளாலெஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ மற்றபடி ஏதாவது டென்ட்டு டேமேஜ் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த டென்ட்டு டேமேஜ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான ப்ரைஸ் வரும். ஸோ இந்த பெயிண்ட் எல்லாம் ரிமூவ் ஆனதுக்கு அதுக்கெல்லாம் சார்ஜ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதுக்கெல்லாம் சார்ஜே பண்ண மாட்டாங்க. ஸோ நான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் ஃபோனே பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கரமாக பெயிண்ட்டு அதெல்லாமே இருக்குது. ஏன்னா என்னோடது பிளாஸ்டிக்கு. ஸோ கவர் போடும்போது அந்த எட்ஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து லாஸ் ஆகும். கண்டிப்பாக எல்லா ஃபோன்லேயும் லாஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு 4 வருஷம் ஆன ஃபோன். ஸோ கண்டிப்பாக வந்து இது கண்டிப்பாக அந்த பெயிண்ட் ரிமூவ் ஆகிருக்கும். பட் மற்றபடி எல்லாமே கரெக்டாக இருக்கா, நான் டெம்பர் கிளாஸ் ஒட்டி கரெக்டாக வச்சுருக்கேன், டிஸ்பிளேயில் ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லை. ஸோ அந்தளவுக்கு நான் வந்து பர்ஃபெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு சில அந்த அழுக்கு தான் வந்து இருக்கும். ஸோ அதை எப்படி ஐபி சொல்யூஷன் இருந்தால் க்ளீன் பண்ணலாம். அண்டு இன்னொன்று பார்த்திங்கன்னா என்னோடய கேமரா பம்பில் வந்து எந்த ப்ராப்ளமே இருக்காது, அழகாக மெயின்டைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ப்ராப்பராக வந்து இருக்குது. ஸோ அடுத்து இது ஃபஸ்ட்டு விஷயம் ஓகேங்களா. செகண்ட் விஷயம், அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஏஜென்ட் வந்தார் அப்படின்னா அந்த ஏஜென்ட்டை வந்து இந்த டெம்பர் கிளாஸ் வந்து பிரித்து அந்த டிஸ்பிளே வந்து நல்லா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவார். மெயினாக நான் ஃப்ளிப்கார்ட்டில் ரிவ்யூ பார்த்த வரைக்கும், வீடியோஸ் போட்ட வரைக்கும், டெக் பாஸ் ஆகட்டும், தமிழ் டெக் ஆகட்டும், பெரிய பெரிய டெக் சேனல் எல்லாருமே இருக்கட்டும், அவங்க எல்லாருமே ஃப்ளிப்கார்ட்டை கழுவி ஊற்றிருக்காங்க. நானும் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களுக்கு நான் தெளிவாக வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். அண்டு நான் வாங்கும் போதே எனக்கு ஒரு டெக்னிக்கலாக வந்து என்னை இது பண்ணிட்டாங்க. ஸோ அதையும் வந்து உங்களுக்கு தெளிவாக என்னங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இது ரெண்டாவது, நீங்கள் ஃபுல்லாக டயக்னாஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபோனில் டயக்னாஸ்டிக்ஸோட அந்த ஃபோன் மேனேஜர் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஸோ அது மேலே போனீங்கன்னா டயக்னாஸ்டிக்ஸ் அப்படின்னு இருக்கும் ரியல்மியில். மற்ற ஃபோன்ஸில் தெரியல அது என்ன அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ டயக்னாஸ்டிக்ஸ் பண்ணிக்கோங்க. டயக்னாஸ்டிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு ஃபோன் எந்த கண்டிஷனில் இருக்குது, நல்லா இருக்கா, என்ன எதுன்னு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அழகாக நீங்கள் வந்து போய்கிட்டே இருக்கலாம். அந்த ஏஜென்ட் வந்தாருன்னா இதுதான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை வந்து கொடுங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் ஒன்றும் பேச மாட்டாங்க, பட் ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் தெளிவாக பேசுனீங்க அப்படின்னா உங்களோட ஃபோனை அந்த ப்ரைஸ் என்ன ப்ரைஸ் அங்கே போட்டுருந்துச்சோ அந்த ப்ரைஸுக்கு வந்து எடுத்துருவாங்க. ஏன் ஃபோன் என்ன எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு போச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமா, அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா அடுத்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. நம்ம எக்ஸ்சேஞ்சை எப்படி எடுக்கிறாங்க அண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஃபுல்லாக அந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 விஷயம் மட்டும்தான் கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோனை அழகாக நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஆன்லைனில். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோன் Realme 8 கிட்டத்தட்ட 3 வருஷம் 4 வருஷம் கிட்ட ஆச்சு அந்த ஃபோனை யூஸ் பண்ணி. செம்மையாக யூஸ் ஆச்சு, நல்லா ரஃப் அடி அடித்தாச்சு. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்சுக்கான ப்ரைஸ் கிடச்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது எக்ஸ்சேஞ்சுக்கான ப்ரைஸ்க்கு ஒர்த்து தான். ஸோ அது என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ எவ்வளோக்கு எடுத்தாங்க, ஸோ நான் எவ்வளோக்கு ஃபோன் வாங்கினேன் அப்படிங்கிறதையும் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஈஸியாக. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இதுதான் எக்ஸ்சேஞ்சு, இப்படி தான் பண்ணணும், இதெல்லாம் நம்ம பார்க்கணும், இதுபடி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிடச்சிருந்துச்சுன்னா செம்ம இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சுன்னா லைக்கை போடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான விஷயம், எக்ஸ்சேஞ்சுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட ஃபோனை கரெக்டாக வைப் பண்ணிடுங்க. என் ஃபோன் நான் எல்லாமே வைப் பண்ணிட்டேன்.
இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஃபுல் ஃபோனையும் நான் வந்து வைப் பண்ணிட்டேன். ஃபோன் அப்படியே புதுசு மாதிரி இருக்குது, அப்படியே புதுசு மாதிரி. டெம்பர் கிளாஸ் தான் இங்கே லைட்டாக உடஞ்சிருக்கு, பட் ஃபோனு அழகாக புதுசு மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதனால் டேட்டா எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையுமே வந்து இருக்காது. ஸோ எக்ஸ்சேஞ்சை பற்றி ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஃபோன் என்ன விலைக்கு ஏதுக்கு அப்படின்னு சொல்லி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன். உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பற்றி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை ஒன்று இருக்குது. அண்ட் கிவ்அவே பற்றி சொல்லி சாரி கைஸ், நான் 10Kல கிவ்அவே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். பட் 15K பக்கம் வரப்போகுது, கிவ்அவே இன்னும் கொடுக்கல. கண்டிப்பாக நான் கிவ்அவே வந்து இந்த மாதத்துக்குள்ளே செப்டம்பர் பாதிக்குள்ளே நான் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி நான் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சூப்பராக சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ். பை காய்.